வந்து நான் கண்ணாத்து முன்னாடி சொன்னபோது நிறைய பேருக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டு மோட்டிவேஷன்ஸ் இல்லாமல் தான் அந்த லைஃப் போயிட்டுருக்கு. பிரதர் அழகாக சொன்னார். ஆக்சுவலாக எப்படி சொன்னாங்கன்னா, காலையில் நம்ம ஃபோன் இல்லாமல் நம்ம லைஃபே இல்லை. ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுனால நம்ம ஸ்மார்ட்டாக இல்லை, பட் ஃபோன்லாம் ஸ்மார்ட்டாக இருக்குது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த சமயத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்மளுடைய நெஞ்சு பதக்குது. என்ன நடக்குது, என்ன சுற்றி நடந்துகிட்ருக்குன்னு நமக்கு தெரியல. இப்போ கூட நிறைய என்னுடைய கூட வேலை செய்கிற பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, சார் ஏதோ சரியாக படலை சார், இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து சரியாக இல்லை சார். ஒருவேளை நம்ம வேலை செய்கிற கம்பெனியில் அப்படி இருக்கா, இல்லை நம்மளுடைய டைரக்ஷன் சரியாக போகலையா, அப்படிலாம் எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்றே தான் சொல்லுவேன், எப்படி போனால் நம்ம அவன் வேலையை நீ கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க, எல்லாம் கடவுள் பார்த்துப்பார். உன் வேலையில் உண்மையாக இருக்கும். அட்லீஸ்ட் 100% இல்லைனா கூட ஒரு 90% இல்லை ஒரு 80% நான் உண்மையாக இருந்தேன்னா அதுக்கான பலனை கர்த்தர் கொடுப்பார். என் கூட ஒருத்தர் வேலை செஞ்ச ஒரு சீனியர் மேனேஜர் எப்பயுமே என்கிட்ட சொல்லுவார், தம்பி நீங்கள் பண்ணுற வேலையை சின்சியராக செய்யுங்க. நீங்கள் வந்து எனக்காக அவங்களுக்காக இவங்களுக்காகலாம் செய்யாங்க, உங்களுக்காக இந்த வேலையை செய்யுங்க. அந்த கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் கடவுள் உங்களுக்கு பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்துவாருன்னு சொன்னார். அந்த விசுவாசத்தோடு தான் நான் இப்போ கூட சொல்லுவேன். நான் ஆரம்பிக்கும் போது என் சம்பளம் வந்து 2500 ரூபா, 2300 ரூபா என் சம்பளம். அந்த இடத்துல கூட நான் வந்து அந்த என்னுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு ஓடுனேன். நான் கரெக்டாக அண்ணாச்சிக்கிட்ட அவர்கிட்ட கொடுத்தேன், அண்ணாச்சி எனக்கு முதல் வேலை கிடச்சிருக்கு, எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க. எனக்கு அண்ணாச்சி வந்து ப்ரேயர் பண்ணி சொல்கிறாரு, இது வந்து கடவுள் உனக்கு 100 மடங்காக மாற்றுவார் ஜோவார் அப்படின்னு. அந்த டைமில் வந்து எனக்கு அதை பற்றி 100 மடங்கு எவ்வளோ 6 டிஜிட் சேலரிக்கெலாம் போய்டும் நமக்கு அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் நல்லவர். கட்டாயம் இப்போவும் சொல்கிறேன், என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு நாள் வரும். இதே இடத்துல வந்து நான் சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தார், இந்த இடத்துக்கு போனேன், இந்த தேசத்துக்கு போனேன் அப்படின்னு. அதனால் எதை குறித்து நம்ம கவலைப்படாமல் இந்த